தென் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மதுரையில் மாபெரும் விவசாய கண்காட்சி 4 நாட்கள் நடைபெற்று வருகிறது. கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் யுனைடெட் ட்ரேட் ஃபேர்ஸ் இந்தியா பிரைவேட் நிறுவனம் தமிழகம் முழுவதும் முக்கிய நகரங்களில் விவசாய கண்காட்சியை நடத்தி வருகிறது. இதன்படி தென் மாவட்ட விவசாயிகளின் நலன் கருதி மதுரை தமுக்கம் மைதானத்தில் யுனைடெட் அக்ரிடெக் 2014 என்ற பெயரில் மாபெரும் விவசாய கண்காட்சியை தொடங்கியது. இந்த கண்காட்சி 22ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த கண்காட்சியில் 120க்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளது. இதில் மதுரை விவசாய கல்லூரி பேராசிரியர்கள் மூலம் விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது. பால் கறக்கும் நவீன இயந்திரம், சொட்டு நீர் பாசன உபகரணங்கள், அதிக மகசூல் தரக்கூடிய விதைகள் மற்றும் பயிர் வகைகள், சூரிய மின்சக்தி மூலம் இயங்கும் மின் மோட்டார்கள், இவை அனைத்தும் செயல் விளக்கங்களும் அந்தந்த நிறுவனத்தால் வழங்கப்பட உள்ளது. இந்த கண்காட்சியில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சோலார் போட்டோவோல்டிக் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் இது விவசாயிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி விவசாயிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்துப்புறத்தில் ரொம்ப இன்டீரியராக இருக்கிறவங்களுக்கு மின் கம்பங்கள் இல்லாமல் இருக்கும். அதை உள்ளே மின் கம்பங்கள் அங்கே எரெக்ஷன் பண்ணணுன்னா ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப ஜாஸ்தியாகும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இடத்துல இது சோலார் போட்டோவோல்டிக் பம்பிங் சிஸ்டம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு இமீடியட்டாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் ஹெச்பி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 90,000 rupees வரும். ஒரு 5 ஹெச்பி ஓப்பன் வெல்லில் பார்த்தீங்கன்னா எக்கானமி மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4800 வாட் சோலார் பேனல் போடுவோம். ப்ளஸ் உங்களுக்கு வாட்டர் பம்ப்பு ஃபுல் கம்ப்ளீட் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4,20,000 rupees ஆகும்.